நூல்ல இருந்து கரெக்டா எப்படி த்ரெட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். யூஸ்வலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நூல்கண்டு எடுத்த உடனே இந்த அட்டையை எடுத்துட்டு இங்க ஒரு எண்டு இருக்கும், இந்த எண்டு எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை எடுத்து ஒர்க் பண்ணும்போது சிக்கலாம் ஆகாது. ஆனா இப்படி நூல் வந்து இப்படி இழுக்க இழுக்க ரொட்டேட் ஆயிட்டே போகும், சுத்திட்டே வரும், இங்க அங்க 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 சுத்திக்கிட்டே போகும். இப்படி இல்லாம இதுக்கு கரெக்ட் ப்ரொசீஜர் என்னன்னா, இப்போ ஒரு அக்ரைலிக் யான் எடுக்கிறீங்கன்னா இதுல இங்க ஒரு த்ரெட் இருக்கும், இதை எடுக்க கூடாது. இது அப்படியே இந்த கவருக்குள்ளேயே வச்சிடணும். ஃபர்ஸ்ட் கவரை ஓப்பன் பண்ணவே கூடாது. ஓப்பன் பண்ணாம கவர் அப்படியே தான் இருக்கும். இந்த நூல்கண்டு ஃபுல்லா காலியாகிற வரைக்குமே கவர் அப்படியே இருக்கலாம். அப்படியே இருந்தா எந்த சிக்குமே ஆகாது. அப்படியே வச்சுட்டு இந்த எண்ட் இருக்குல்ல, இதை எடுக்காம இங்க உள்ள இருக்கா, இந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் இப்படி உள்ள கை விட்டு இப்படி த்ரெட் எடுத்தோம்னா பஞ்சா வரும். இந்த பஞ்சில் தான் இதோட ஸ்டார்டிங் எண்ட் இருக்கும். இங்க வெளியில தெரியுறது வந்து இதோட ஸ்டார்டிங் கிடையாது, எண்ட் போர்ஷன். அதுல இருந்து எடுக்காம இதுதான் ஸ்டார்டிங். இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல உள்ள இருக்கு, இதுதான் ஸ்டார்டிங் போர்ஷன். இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணோம்னா கரெக்டா வரும். இப்ப இதை எடுத்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருந்து எடுக்கிறேன் பாருங்க, கரெக்டா இப்படியே வந்துட்டே இருக்கும். நூல்கண்டு வந்து அசையவே அசையாது. இப்படியே நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த த்ரெட் வந்து லாஸ்டா காலியாகிற வரைக்கும் ஈஸியா வரும் நமக்கு எடுக்கிறதுக்கு. அதுல பண்ணும்போது இப்படி பண்ணோம்னா இப்படி ரொட்டேட் ஆகும். நம்ம கொஞ்சம் கையை வந்து ஃபோர்ஸா இப்படி தூக்கணும்னா தான் வரும். இது வந்து ஈஸியா எடுக்க முடியும். இது லைட் ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும். இதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமா தேவைப்படும். இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே போகும். இதுனா இப்படியே கரெக்டா இருக்கும். இதுல இந்த அட்டை எடுக்காம பண்றதுல வேற என்ன அட்வான்டேஜ்னா, இதுல வந்து ஷேட் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம முடிக்கிற வரைக்கும் அப்படியே இதுலயே இருக்கும். நமக்கு கலர் தீர்ந்துச்சுனாலும் இந்த ஷேட் நம்பரை பார்த்து நம்ம வாங்கிக்கிற முடியும். இந்த யானோட திக்னஸ் எல்லாமே இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்மளால கரெக்டா வாங்கிக்க முடியும். ஸோ இப்படி எடுக்கிறது தான் கரெக்டான ப்ரொசீஜர்.